இந்த மாதிரி ஒரு கொள்கை, ஒரு தப்பான கொள்கையை, இதுதான் எங்க கொள்கை, உலகத்திலே சிறந்த கொள்கை, இதுதான் அகர முதலி எல்லாம் என்று சொல்லி கொண்டிருந்த திமுகவுக்கு மாற்றா அப்படி ஒரு கொள்கையே இல்லாத கட்சி அது நல்லது செய்வான்னு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது வெள்ளையா இருக்கு. திராவிடத்தை வலியுறுத்துவதில் அல்லது முன்வைப்பதில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வேறுபாடு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டும் ஒன்றும் அல்ல. இது உக்கிரமாக குருதி வேகத்தோடு சொல்லுவது திராவிடத்தை ஸ்டாலின். அயலின ஆதிக்க கட்சி போலவே நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருந்த திமுக, ஸ்டாலின் தலைமையிலான திமுக வீழ்த்தப்பட்டிருப்பது, அதுவும் ஸ்டாலின் வீழ்த்தப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய செய்தி. நமக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு தனிநபர் கோவதாமலாம் எதுவும் கிடையாது. நம்ம இனத்துக்கு லண்டன்காரனை விட டெல்லிக்காரன் மிக கொடிய அதிகார குவிப்பாளராக ஏகாதிபத்தியவாதியா இருக்கிறான். நம்ம திரும்ப சொல்றது இந்திய ஏகாதிபத்திய அரசு டெல்லி அரசு என்பது. இது காங்கிரஸ், பிஜேபி அப்படி இந்த மாதிரி கட்சியோட மட்டும் சுருக்காதீங்க. இந்திய ஏகாதிபத்தியவாத கட்சிகள் தான் காங்கிரஸும் அந்த பாஜகவும். அந்த அரசு என்பது எந்திரம் நிலையானது. 90 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தனியார் துறையில் வேணும், 100 விழுக்காடு தமிழ்நாடு அரசு துறையிலையும் 90 விழுக்காடு இந்திய அரசு துறையில வேணும்னு கேட்குறோம். தமிழர்களுக்கு வேலை, மற்றவங்களெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு போராட்டங்களை நம்ம தொடர்ந்து பல தடவை செஞ்சுட்டு இருக்கோம். வெளியேற்றுவோம் என்று இந்த ஆட்சியில செய்வோம். இப்ப இவர் அப்படியே நல்லா நடத்துங்கன்னு சொல்லிடுவாரா? விஜய் அசைக்க முடியாது திமுக அதிமுக திமிங்கலங்களை, ஊழல் பெருச்சாளிகளை என்ற நிலைமையிலிருந்து அவர்களை அசைத்து கீழே தள்ளிவிட்டு ஒரு புது நடிகரை ஒருவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு மாற்றம். உண்மையில் மக்களுக்கு அக்கறையோடு களத்தில் இருந்து போராட வேண்டும். மக்கள் நம்மை அடையாளம் காண்பார்கள். பழைய காலம் அல்ல, நம்ம ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்கிறார்கள், காண்பார்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பி. மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கடந்த 35 ஆண்டுகளாக தமிழ் தேசிய பேருக்கும் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்துச்சு. இந்த தேர்தலில் தான் முதல் முறையாக வாக்களிச்சிங்க. தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிச்சிங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா 2 தேர்தல் கட்சியும் தோல்வியடைய வச்சு தமிழ் தேசிய கட்சியும் களத்தில் இல்லாமல் இப்போ தாவேகா 108 இடங்களை பிடிச்சி ஜெயிச்சிருக்கு. இதை எப்படி தமிழ் தேசியர்கள் பார்க்கணும்? இதை அடுத்து எப்படி இதை இது பண்ணுவீங்க? நாம் தமிழர் கட்சி கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியதை விட குறைவாக வாக்கு வாங்கியிருப்பது பெரும் வருத்தம் அளிக்கக்கூடியது, ஒரு துயரமான செய்தி. அதே வேளை திமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது, அதிமுக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி தான், திமுக அதை விட்டா அதிமுக, அதை விட்டா திமுக என்று மாறி மாறி இந்த ஊழல் பெரும் திமிங்கலங்கள் அடங்கிய இந்த கட்சிகள் தான் டெல்லிக்கு தமிழ்நாட்டை அன்றாடம் அடகு வைத்து அரசியல் பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கும் இந்த திமுக அதிமுக கட்சிகள் தான் தமிழ்நாட்டை இதுவரை மாறி மாறி ஆட்சி நடத்தி வந்தன. மக்கள் இவரை விட்டா அவர் மேல கோபம் தான் இவர் என்று 2 தமிழின துரோகிகளை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு முடிவு வருவது போல இந்த தேர்தல் முடிவுல 2 திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வர முடியாமல் மாற்றப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய சாதனை தான். அது சரியான நபராக பார்த்து மாற்றினாங்களா? ஒரு தமிழ் தேசியர் இருக்கும்போது, ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கும்போது, நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது, அதனுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் இருக்கும் பொழுது ஏன் அவரை விடுத்து ஒரு புது நடிகரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது கேள்விக்குரிய. அதுக்கு நான் உள்ள விடை பிறகு சொல்லுவேன். ஆனால் இந்த மாற்றத்தையும் பார்க்க வேண்டும். அசைக்க முடியாது திமுக அதிமுக திமிங்கலங்களை, ஊழல் பெருச்சாளிகளை என்ற நிலைமையிலிருந்து அவர்களை அசைத்து கீழே தள்ளிவிட்டு ஒரு புது நடிகரை ஒருவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு மாற்றம். ஊழலில் அம்பலப்பட்டு போன கட்சிகள் 2ம் டெல்லிக்கு தமிழ்நாட்டை அடமான வைப்பதிலே போட்டி போட்டுக்கொண்டு அங்கே டெல்லியிலே, அதாவது கூட்டணியா இருந்தாலும் எதிர்கட்சி போல் நடித்து கொண்டிருந்தாலும் டெல்லி ஆட்சிக்கு 2 அடமானம் வைக்கிற கட்சிகள் தான். மாதிரி பல உரிமைகள் அடமானம் வைத்து விட்டார்கள். ஏற்கனவே மாநிலத்தில் இருந்த உரிமைகளை எல்லாம்
அந்த 2 கட்சிகள் வீழ்த்தப்பட்டது. குறிப்பாக நம்முடைய இனத்தினுடைய பெயரையே மாத்தி திராவிடன்னு சொல்லிக்கிட்டு, திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு, ஒரு அயல் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களுக்கான ஒரு ஆட்சி போலவே அதை நடத்தி கொண்டு, சொந்த மண்ணிலேயே தமிழர்களை புறக்கணித்து கொண்டு, தமிழில் பேர் வைப்பதே வந்து அது கட்சிக்கு பேர் வைப்பது இழிவு போல கருதி கொண்டு, ஒரு திராவிட மாடல் என்று சொல்லி நடத்தி கொண்டிருந்த ஒரு அயலின ஆதிக்க கட்சி போலவே நடைமுறையில் செயல்பட்டு கொண்டிருந்த திமுக, ஸ்டாலின் தலைமையிலான திமுக வீழ்த்தப்பட்டிருப்பது, அதுவும் ஸ்டாலின் வீழ்த்தப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய செய்தி. நமக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு தனிநபர் கோவதாமலாம் எதுவும் கிடையாது. நம்ம இனத்துக்கு, நம்முடைய தமிழ் இனத்துக்கு, நம்ம மொழிக்கு, நம்முடைய தாயகத்துக்கு உள்ள சக்தி நமக்கு வந்து எதிரான ஒரு சக்தி என்பது அப்புறப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தேர்தலில் இது அப்படியே தொடர்ந்து இதை ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அதற்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இல்லை. நமக்கு நாம் தமிழருக்கு ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக வந்திருக்கணும் வாக்கு, அல்லது அவர்கள் அதை மாற்று சக்தியா தேர்ந்தெடுத்துக்கணும், அதுதான் சரி. ஆனால் அதில் நமக்கு வந்து மக்கள் சரியாக செயல்படவில்லை. அந்த வருத்தம், அந்த துயரம் இருக்கிறது. அது ஒரு பக்கம். அதே சமயம் இன்னொரு மாற்றம், அசைக்க முடியாத ஒரு பெரிய பூதங்கள், கனபூதங்கள் என்றிருந்த அந்த கனபூதங்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ் மக்கள். வந்து வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாசலை தமிழ் தேசியர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும், வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்த வேண்டும் என்று பாருங்கள். அந்த கொள்கையும் கோட்பாடும் இல்லாத தவிர கூட வந்திருக்கு. இந்த கூட்டத்துல நீங்க எப்படி தமிழ் தேசியம் இந்த கொள்கையை வாய்ப்பை பயன்படுத்தி முடியும்னு சொல்றீங்க? எதன் அடிப்படையில சொல்றீங்க? எந்த ஒரு கருத்து தெளிவோ எதுவும் கிடையாது. இவர்கள் எப்படி ஆட்சி நடத்துவாங்க, என்ன பண்ணுவாங்க எப்படின்னு தெரியாம ஒரு இது இருக்கு. இந்த மக்கள்கிட்ட நீங்க எப்படி அடுத்த தமிழ் தேசியம் வளரும்? நல்லது. இந்த மாதிரி ஒரு கொள்கை, ஒரு தப்பான கொள்கையை, இதுதான் எங்க கொள்கை, உலகத்திலே சிறந்த கொள்கை, இதுதான் அகர முதலி எல்லாம் என்று சொல்லி கொண்டிருந்த திமுகவுக்கு மாற்றா அப்படி ஒரு கொள்கையே இல்லாத கட்சி பாது நல்லது செய்வான்னு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது தாழ் வெள்ளையா இருக்கு. நீங்க சரியான கொள்கையை கொண்டு போங்க. இந்த சரியான கொள்கையை எங்க இருந்தா தயார் பண்ணி இல்லை. அது சில சில இந்த நபர்கள், தாடி வைத்த சில அரசியல் முனிவர்கள் தாடி இதை தயார் பண்றதல்ல. இது உன் இனம் தமிழ் இனம், உன்னுடைய தாயகம், உன் தாய்மொழி, உனக்கான அரசியல், நீ ஆளுமை செய்வதற்கு, நீ அரசு நடத்துவதற்கான அரசியல் தமிழ் தேசியம் என்று கொண்டு போங்க. பிள்ளைகள் இன்னைக்கு புரிந்துக்கிட்டு வந்துட்டாங்க, இளைஞர்கள் நிறையா. அவங்க இன்னும் பரப்புங்க. நம்ம வந்து சரியா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அப்போ நம்மகிட்ட எதுவும் குறைகிறதா அதையும் சொல்லுங்க, நம்ம சரி பண்ணி திருத்திக்குவோம் என்ற முறையில் அணுக வேண்டியதானே. ஏற்கனவே 20 ஆண்டுகளா அதெல்லாம் சொல்லிட்டு வரீங்க. தமிழ் தேசியம் அதுக்கான செயல்பாடுலாம் சொல்லிட்டு வரீங்க. அப்படியே அவங்க ஏத்துக்கலையே. ஏத்துக்கலன்னு சொல்றதுக்கு இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு நீண்ட காலமாக ஒரு நமக்கு எதிராக இருக்கிற ஒரு சக்தியை, பிராமணிய ஆதிக்கம், வடவர் ஆதிக்கம் ரெண்டும் எதிர்த்தது தமிழர்கள். அது 2000-3000 ஆண்டுக்கு முன்பு இருந்து வட ஆரியர்களை எதிர்ப்பதும் போரிடுவதும், கங்கை கரை வரலையும் போய் கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே நம்முடைய கோயில்களில் நீராட்டுவதும், இதெல்லாம் வெற்றியின் அறிகுறியாக, தமிழினத்தின் வெற்றியினுடைய, தமிழ் நெறியின், தமிழர் ஆன்மீகத்தின் வெற்றியின் அறிகுறியாக இருந்து வர ஒரு பழக்கம். அப்படிப்பட்ட நாட்டில் அதை பேசிக்கொண்டு போலியா பேசியிருந்த திராவிட கூட்டம், அதை போலியாக பேசிக்கொண்டு வந்து அந்தரங்கத்தில் ஆரியத்துக்கு துணை போய்கொண்டு ஆரியத்தோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு, ஆரிய கட்சிகள் தான் காங்கிரஸும் பாஜகவும், இதை மாற்றி மாற்றி கூட்டு சேர்ந்த கட்சி தான் திமுக. ஒரு தடவை அதிமுக அதில் கூட்டு சேர்ந்துச்சு அந்த காலத்தில் பாஜகவோட. இப்போ சேர்ந்துருக்கு, இப்போ மறுபடியும் சேர்ந்துருக்கு. இந்த கட்சிகள்லாம் இந்த ஆரிய கட்சிகளோட கூட்டு மாறி மாறி சேர்ற கட்சிகள் தான் திமுக. அதாவது திமுக வந்து ரொம்ப உயரமாக திட்டமிட்டு தமிழ் இனம் என்பதை மறைச்சு, திராவிட இனம்னு திணிச்சு, தமிழை மறைச்சு ஆங்கில திணிப்பை கொண்டு வந்து, இந்த மாதிரி இந்தி எதிர்ப்புங்கிற பேர்ல தமிழையும் எதிர்ப்பது, மறைமுகமாக கைவிடுவது என்ற ஒரு சூழ்ச்சியெல்லாம் செஞ்சிருக்க திராவிட கட்சிகள்ல திமுக. அந்த கட்சி இன்னைக்கு வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவர்கள்லேயே கருணாநிதியை விட மிக தந்திரமான தலைவர் வந்து, அல்லது இன்னும் மிக கொடிய திராவிட திணிப்பாளர், தமிழ் புறக்கணிப்பாளர் வந்து கருணாநிதியை விட மு.க. ஸ்டாலின் தான். அவருக்கு ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள் என்னும் பொழுது மக்கள் அதுவும் நன்மை தானே செஞ்சிருக்காங்க. இதை நீங்க பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட தான் திறமை இருக்கணும். அவங்களாம் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம தான் போகணும். இப்போ அந்த பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் படித்த பிள்ளைகிட்ட அதை எடுத்து சொல்லணும். நம்ம மாற்றா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்களே சொல்றீங்க இவருக்கு விஜய்க்கு கொள்கை இல்லை, திட்டம் இல்லைன்னு. சரியா ஒன்றும் இல்லாதவர் ஏன் வைக்கணும்? நம்ம ஒரு திட்டத்தோடு இருக்கு, இதை பாருங்கப்பா. அடுத்த அவர் ஆட்சி செய்ய போறாரு. ஆட்சி செய்யும் பொழுது சொல்ல வேண்டிய என்ன வாய்ப்புகள் நிறையா தான் நம்ம சொல்லி ஒரு மாற்று அணியை நம்ம வலுப்படுத்தி உருவாக்கணும். அப்படிதான் நம்பிக்கை கொள்ளணும்.
இப்ப நம்ம தமிழ் தேசிய பேர் இயக்கம் தேர்தலில் போட்டியிடுறது இல்லை, வாக்களித்தோம். இப்போ மறுபடியும் நம்ம வாக்களிப்போமே தவிர தேர்தலில் போட்டியிடுறது இல்லை, அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதே போல நமக்கு இந்த மக்கள் போராட்டங்கள் இங்கே ரொம்ப குறைஞ்சி போச்சு. வெகு மக்கள் போராட்டம் என்பது மிக மிக குறைந்து விட்டது. ஒரு பல்லாயிரக்கணக்கில் கைதாகிறது, தமிழ்நாடு தழுவிய போராட்டம் நடத்துறது, பல்லாயிரக்கணக்கில் சிறையில் அடைக்கப்படுறது, 10 20 நாள் 30 நாள் கழிச்சு அப்புறம் அவங்க விடுதலை பண்றது என்ற பழைய பழக்கமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை. அப்படியே சாயந்தரம் விட்டுறது, அந்த மென்மையான போராட்டங்களை நடத்திட்டு போறது, ஒரு 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 எந்த ஈகமும் செய்யாம அப்படி ஒரு காட்டாப்பு காட்டுற கட்சிகள் அந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துறதுங்கிறது அதில் மாற்றி நம்ம நடத்தணும். நம்ம நடத்துறதுன்னா நம்ம ஆள் சேர்க்கறதுக்காக நடத்துறதுக்கான ஒரு உடற்பயிற்சியும் அது கருதக்கூடாது. உண்மையில் மக்களுக்கு அக்கறையோடு களத்தில் நின்று போராட வேண்டும். மக்கள் நம்மை அடையாளம் காண்பார்கள். பழைய காலம் அல்ல, நம்ம ஏற்கனவே அடையாளம் கண்டிருக்கிறார்கள், காண்பார்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கதவு அகலமாக திறக்கப்பட்டிருக்கிறது. திராவிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால கதவு அகலமாக திறக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தமிழ் தேசியம் முன்னேறி செல்வதற்கு நல்ல வாய்ப்பை வரலாறு வழங்கி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். இந்த தவேகா அலையில திராவிடம் ஒதுங்கிருக்குங்கிறீங்க. ஆரியம் தொடர்ந்துகிட்டு இருக்கா இல்ல ஆரியத்துக்கு அதுவும் தானே பிரச்சனைப்பட்டிருக்கு. ஆரியம் இங்க ஜெயிக்காம இருக்கலாம். இந்திய ஆட்சி அவங்க கையில இருக்கு. அடுத்தது கட்சியோட மட்டுமே ஒரு அரசு என்பதல்ல. கட்சி ஆட்சி ஒரு பக்கம் நடக்கும், அரசு எந்திரம் நிலையாக இருக்கும். அதற்கான அரசியல் சட்டம், அதற்கான சட்டத்திட்டங்கள், அது ஏற்கனவே பறிச்சு வச்சிருக்கிற உரிமைகள், மாநில உரிமைகள், மொழி உரிமைகள், அது திணிச்சு வச்சிருக்கிற இந்தி, அதுக்குன்னு திணிச்சு வச்சிருக்கிற சமஸ்கிருதம், இதெல்லாம் தொடர்ந்துட்டு தானே இருக்குது. நீங்க பாஜக தோத்தாலும் தொடரும், காங்கிரஸ் தோத்தாலும் தொடரும், அவங்கள போல இன்னொரு கட்சி தான் அங்க வரும். அது நிலையா இருக்குது. தமிழர்களுக்கு எதிரான இனமொழி தாயகத்துக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறை ஆட்சி என்பது டெல்லியில் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்கான அடிப்படை மாற்றங்களை தான் நம்ம அரசமைப்பு சட்டத்திலேயே மாற்றம் கொண்டு வரணும். புதிய அரசமைப்பு சட்டமாகவே ஒரு கூட்டரசு கோட்பாட்டோட உருவாக்கப்பட வேண்டும் என்று நம்ம சொல்றோம். இதைத்தான் நம்ம பேசணும். இதை வைத்துக்கொண்டு இப்ப நாளைக்கு சொல்றேன், இப்ப நம்மளே நாளைக்கு வந்துட்டோம்னாலும் நெல்லுக்கு விலையை தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம வயல்ல எந்த நெல்லு நாத்தை நடுறதுங்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் டெல்லியில முடிவு செய்வார்கள். நம்ம நிலத்துக்கு அடியில இரும்பு கிடைச்சாலும் நிலக்கரி கிடைச்சாலும் நம்ம எடுக்கக்கூடாது, டெல்லிக்காரன் தான் எடுப்பான். எல்லாம் அவங்க கையில தான். பள்ளிக்கூடத்துல எந்த மொழி சொல்லிட்டான, இப்ப மும்மொழி திட்டம் தான் இருக்கணும்ட்டு. கல்வி திட்டம் அவன்கிட்ட, மருத்துவமனை அவனிடம், டெல்லியிடம் இருக்கு. வெள்ளைக்காரன் ஆட்சியில கூட இப்படி இல்லை, எல்லாம் டெல்லியில கொண்டு போயிட்டான். லண்டன்காரனை விட டெல்லிக்காரன் மிக கொடிய அதிகார குவிப்பாளராக ஏகாதிபத்தியவாதியா இருக்கிறான். நம்ம திரும்ப சொல்றது இந்திய ஏகாதிபத்திய அரசு டெல்லி அரசு என்பது. இது காங்கிரஸ் பிஜேபி அப்படி இந்த மாதிரி கட்சியோட மட்டும் சுருக்காதீங்க. இந்திய ஏகாதிபத்தியவாத கட்சிகள் தான் காங்கிரஸும் அந்த பாஜகவும். அந்த அரசு என்பது எந்திரம் நிலையானது. அதுல இவங்க மாத்தி அவங்க மாத்தி வந்துட்டு இருப்பாங்க. அதனால அந்த அதிகார பறிப்பு, மாநில அதிகார பறிப்பு திருப்பி எவனும் கொடுக்க மாட்டான். மாநில சுயாட்சின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இவர் அந்த ஸ்டாலின், அவரும் ராகுல் காந்தி ஒரு கூட்டறிக்கை விட வேண்டியது. நான் பல தடவை கேட்டேனே, கூட்டறிக்கை விடுங்களே மாநில சுயாட்சி என்று. விட முடியுமா? காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றுதான். மாநில தேசிய உரிமைகளை பறிக்கிற கட்சிகள் தான் அவை. ஆரிய பிராமணிய, ஆரிய பைசிய, இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகள் தான் காங்கிரஸும் பிஜேபியும். இதில் ஒன்று மாற்றி ஒன்று ஆட்சியில் இருக்கும், இதை ஞாபகம் வச்சுங்க. எனவே அதுலேருந்து நம்ம உரிமைகளை மீட்க வேண்டும் என்றால் வெகு மக்கள் போராட்டம் தான் அதை தீர்மானிக்கும். ஒரு தேர்தல் முடிவு மட்டுமே தீர்மானிச்சு விடாது. தேர்தல் முடிவு அதற்கு துணையாக இருக்கும் என்ற அளவில் தான் அதை பார்க்க வேண்டும். சட்டசபைக்கு வரம்புக்குட்பட்ட அதிகாரம் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதான் சொல்கிறேன், இந்த அதிகாரம்லாம் எல்லாமே அவங்கள்ட்ட போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு விற்பனை வரி நம்ம போட்டுக்கிட்டு இருந்தா அது கூட எடுத்துட்டான், ஜிஎஸ்டி அவங்க கொண்டு போயிட்டான். எனவே இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். சட்டசபையில் தேர்ந்தெடுத்த விட்ட உடனே எல்லா அதிகாரம் நமக்கு வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுக்குள் தமிழ் தேசியர்கள் இருக்கட்டும் என்றுதான் நாம் தமிழரை ஆதரிக்கிறோமே தவிர அதற்கு மேல முழு தீர்வு, முழு தன்னாட்சி இதில் வந்துடும் அல்லது ஒரு கூட்டரசை உருவாக்கிடுவோம் அப்படி என்பதல்ல. தேர்தல் களத்திலும் தமிழ் தேசிய அமைப்பு இருக்கட்டும், அதிகாரத்தோடு இருக்கட்டும் என்பதுதான் நம்ம கருத்து. அதே சமயம் கள போராட்டங்கள், தமிழ் தேசிய பேரியக்கம் போல் கள போராட்டங்கள், பதவி, பணம், விளம்பரம் மூன்றையும் சார்ந்து இல்லாமல் கள போராட்டங்கள், இன இறையாண்மை மீட்பு, உரிமை மீட்பு, தமிழ் தேசியம் என்ற நிலையோடு நின்று போராடுகின்ற அமைப்பு தான் இறுதியில் இறுதி தீர்வு காணும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அமைத்து வளர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் இலக்கு. இப்ப விஜய் வந்ததுனால திராவிடம் ஒழிஞ்சிருக்கீங்க. ஆனா திராவிட பிதாமகன்னு சொல்ற பெரியாரை தான் ஒரு கொள்கை தலைவலா வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் வாக்களிச்சாருன்னு கருதலாமா?
ஈவேராவை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அது எடுபடாது. ஈவேராவை எல்லாம் சொல்லிட்டாங்க. அவரும் ஈவேராவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வருதுன்னா சொல்ல மாட்டார் திரும்ப. விஜய் இருக்காரு, தமிழ்நாட்டில் விழித்து கொண்டு விட்டார்கள், இப்ப எல்லாம் தமிழ் தேசியம் வருது, தமிழ் மொழி இனம் தாயகம் சார்ந்த கருத்துக்கள் வளர்ந்து வருது என்பதை பார்த்துட்டாருன்னா அடக்கி வாசிச்சு அப்படியே மெல்ல மெல்ல ஈவேரா பேர்லாம் விட்டுருவாரு. இவர் போல வர்ற பதவி ஆசை அரசியல்வாதிகள்லாம் ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு இன பின்னணியோடு திராவிடத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கா விஜய்கிட்ட? எடப்பாடிட்டே கிடையாது. ஒரு பழமையானதை சொல்லிக்கணும்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு லேயர்ல வேறுபாடு இருக்கிறது. திராவிடத்தை வலியுறுத்துவதில் அல்லது முன்வைப்பதில் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வேறுபாடு இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டும் ஒன்றும் அல்ல. இது உக்கிரமாக குருதி வேகத்தோடு சொல்லுவது திராவிடத்தை ஸ்டாலின். அது நம்மளுடைய அறிஞர்கள் எல்லாம் யாரையும் கண்டுக்க மாட்டார். 19ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல அதெல்லாம் பிட்டி தியாகராயர்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கு அவ்வளவு சொல்லுவார். நம்ம ரெட்டமலை சீனிவாசனுக்கும் நம்ம மறைமலை அடிகளார்களுக்கும் நமக்காக பாடுபட்டவர்களுக்கெல்லாம் அது அது அந்த மாதிரிலாம் நம்ம முதல் நமக்கான வகுப்பு வாரி உரிமையெல்லாம் நிலைநாட்டி முதல்ல செயல்படுத்தி காட்டியவர் நம்ம சுப்பராயன், டாக்டர் சுப்பராயன், நம்முடைய தமிழன் முதலமைச்சராக இருந்தவர். சுப்பராயன் பேரெல்லாம் அவங்களுக்கு வராது, ஏன்னா அவன் தமிழன். அது மாதிரி இது ஸ்டாலின் கருணாநிதி வகைராவுடைய அந்த திராவிடத்துல உறுதியா ரத்த குருதி உறவோடு சொல்லக்கூடியது. இதெல்லாம் அதை சொல்லி காப்பி அடிச்சு ஏதாவது பண்ணி பார்ப்போங்கிறது இந்த எடப்பாடி கம்பெனி. அதுல அந்த உண்மையான அந்த அசல் தெலுங்கு திராவிட கம்பெனி அதுல உண்டு. அதுபோல இந்த விஜய்கிட்டையும் இந்த மாதிரி இருக்குமே தவிர இப்ப ஸ்டாலின் மாதிரி திமுக மாதிரி உறுதியா அசல் பிரதிநிதிகளாக திராவிடத்துக்கு இருக்க மாட்டார்கள். தமிழின மறைப்புல தைரியமாக ஸ்டாலின் போல தமிழின மறைப்புல எல்லாம் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிறது நினைக்கிறோம். அதை அவங்கள தாண்டி நம்ம செயல்படணும். அது ஒண்ணும் இல்லை, இவங்களை நம்பிட்டு இல்லை. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அபாயகரமானது தமிழின மறைப்புல திமுக திக, இது ரெண்டும் தான் தமிழின மறைப்பு என்பது திட்டமிட்டு ஈவேரா திணிப்பு, திட்டமிட்டு தமிழின மறைப்பு, தமிழினத்தை கொச்சைப்படுத்துறது எல்லாமே மூட நம்பிக்கைங்கிறது திராவிட கழகத்துக்காரவங்க. இவர்கள் 2 பேரும் தனி கேட்டகரி என்பதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப இந்த தாவேகா வழியா ஆரியம் ஆட்சியை வழி நடத்தினா நீங்க என்ன அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்களே? தாவேகா வழியா பிஜேபி ஆட்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு எதிர்த்து போராடுவோம். அது பிஜேபி ஆட்சி இல்லாம இருந்தா கூட இவரே தப்பு பண்ணாலும் சரி, டெல்லிக்கு தான் கையால் நடைமுறையில் இருப்பார். நம்ம நாளைக்கு உரிமைகள் போராடணும்னா இப்போ நம்ம தமிழ் தேசிய பேரிக்குமே வெளியாருக்கு தடை போடு, இஷ்டத்துக்கு வைக்காதன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்போ செயற்குழு கூடுது, அதுல தேதியெல்லாம் முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே உள்ள நம்ம கோரிக்கை பல போராட்டம் எடுத்திருக்கோம். மண்ணின் மக்களுக்கு தான் வேலை. தனியார் துறையில் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தனியார் துறையில் வேணும். 100 விழுக்காடு தமிழ்நாடு அரசு துறையிலையும் 90 விழுக்காடு இந்திய அரசு துறையில வேணும்னு கேட்குறோம். தமிழர்களுக்கு வேலை, மற்றவங்களெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு போராட்டங்களை நம்ம தொடர்ந்து பல தடவை செஞ்சுட்டு இருக்கோம். வெளியேற்றுவோம் என்று இந்த ஆட்சியில செய்வோம். இப்ப இவர் அப்படியே நல்லா நடத்துங்கன்னு சொல்லிட்டு வரா விஜய். இவர் எப்படி அதை அணுகிறாருன்னு பார்ப்போம். எந்த ஆட்சியும் அதை நம்ம அந்த போராட்டங்களை அனுமதிக்கல, கைதாகணும், போராடிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து போராடுவோம், அதுக்கு தயங்கவே கூடாது. இது யாரோ ஒரு முதலமைச்சர் நமக்கு ஆதரவு அளித்து இந்த ஒரு இனத்தினுடைய உரிமை பறிக்கப்பட்ட இனத்தினுடைய இறையாண்மை மீட்பெல்லாம் கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. முதலமைச்சருக்கு ஒரு உண்மையாக இருந்தாலும் சட்ட வரம்புகள் இருக்கு, அதுக்குள்ளதான் அவங்க செய்ய முடியும். சட்டசபை அந்த அளவுக்குள்ளதான் நம்ம நாம் தமிழரை ஆதரிக்கிறோம். அதே சமயம் இயல்பாக தமிழ் தேசிய முன்வைத்து வர்ற நாம் தமிழருக்கும் தமிழ் தேசியத்தையே வைக்காம திராவிடத்தையோ இந்திய தேசியத்தையும் வச்சுக்கிட்டு வர்ற கட்சிகளுக்கு வேறுபாடு இருக்கு. அந்த வகையில் நம்ம நாம் தமிழரை ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.